மகரந்தன் என்கின்ற காக்கை பறந்து வந்து ஒரு கிளை மீது அமர்ந்தது. அந்த கிளை மிகவும் தாழ்வாரமாக இருந்தது. அதன் மேல் அமர்ந்து கொண்டு சற்று என்ன பேசுவதென்று சிந்தித்து கொண்டே இருந்தது. அந்த நேரம் பார்த்து அங்கே வயதான நரி ஒன்று வந்தது. காக்கையை கண்டவுடன், என்ன நண்பா, ஏன் இங்கே அமர்ந்து விட்டாய் என்று கேட்க, என்ன செய்வது, மனிதர்கள் மரங்களையெல்லாம் வெட்டி வெட்டி சாய்த்து எங்களுக்கான இருப்பிடத்தையே அழித்து வருகிறார்கள். ஆனால் மனிதனுக்கு தெரிவதில்லை, அவன் இருப்பிடத்தையும் சேர்த்து அழித்து கொள்ளப் போகிறான் என்பதை புரிய வைக்க முடியவதில்லை. நாங்கள் ஊரெல்லாம் சுத்தம் செய்யும் பறவைகளைப் போல கூப்பிட்ட இடங்களிலெல்லாம் பறந்து திரிந்து கொண்டிருந்தோம். மரங்கள் கிடைக்கும் வரை எங்களுக்கு கூடமைத்து எங்கள் வாரிசுகளை பெருக்கிக் கொண்டிருந்தோம். இங்கு மரமே இல்லை. நாங்கள் மீண்டும் எப்படி ஒரு வாழ்வாதாரம் சமைப்போம் என்று தெரியவே இல்லை. எங்களுக்கு மட்டுமில்லை, மரங்களை நம்பி இருக்கும் எங்களினுடைய வாழ்வாதாரமே அழிந்து கொண்டிருக்கிறதே என்று கதறி கதறி தன்னுடைய வேதனையை சொல்லி கொண்டிருந்தது. நரி சொன்னது, ஆம், சிறிய சிறிய மரங்களை நம்பியும் மரங்களில் உள்ள பொந்துகளை நம்பியும் வாழ்கின்ற எங்களை போன்ற சில நரிகளாக இருந்தாலும் எங்களை தவறாக சித்தரித்து கதை கட்டுகிறார்களே தவிர, மனிதர்கள் எங்களை போன்ற மிருகங்கள் வாழ்வதற்கு மரம் ஒரு ஆதாரம் என்பதை மறந்து மரங்களை அழிப்பதே மிகவும் கொடுமையாக இருக்கிறது. நாங்கள் கூட்டம் கூட்டமாக